ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம நெத்திலி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் நல்லா காயட்டும். கடாய் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது சின்ன குழிக்கரண்டி தான், அதனால் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தொக்குன்றதுனால எண்ணெய் நிறைய செலவாகும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். நல்லா காஞ்சி வந்தோடனே நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அதில் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 3-4 வெங்காயம் தேவைப்படும். சின்னதாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம், பெருசாக இருந்தால் 4 வெங்காயம் வச்சுக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு வதக்கணும். வதங்கிடுச்சு. இப்போது தேவையான தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாம். வதக்கிறதுக்கு 4 தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் தான் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக. உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கிறேன், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியை இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். நல்லா இதையும் வதக்கி விடுங்க. சேர்த்து தட்டு போட்டு மூடியை நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வீட்டிலே அரைச்சது. நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் அந்த மிளகாய் பொடியெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். வதங்கியிருக்கு. மூடி போட்டு வதக்கி விடுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதங்கணும் நல்லா. இந்த ஸ்டேஜில் இப்போது தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தொக்குன்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு மாதிரி வைக்க வேணாம். ஆனால் அந்த நெத்திலி நல்லா மேலே ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கினா போதும். அது வெந்து வரணும்ல, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க தண்ணி ஊற்றிட்டு.
தட்டு போட்டு மூடி வைங்க. கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும், அப்புறமா நெத்திலி போடலாம். வந்திருக்கு, கொதி வந்திருக்கு, நல்லா மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்குது. கொஞ்சம் தக்காளி அரைச்சி ஊற்றினா இந்த மாதிரி திக்னஸாக வரும் நல்லா தொக்கு. எப்போவுமே அப்படி செஞ்சு பாருங்கள். உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நெத்திலியை கழுவி வச்சதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி வெள்ளை வெள்ளையில்னு இருக்குது நெத்திலி. பெரிய பெரிய நெத்திலி இது, நல்லா மீன் சைஸில் இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா நெத்திலியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் முதலே. இப்போ அப்படியே இந்த தொக்கில் போட்டுருவோம், தனித்தனியாக போட்டுருவோம். தேவையான நெத்திலி போடுவோம். நான் கொஞ்சம் நெத்திலி போடுறேன். கொஞ்சம் நெத்திலி எடுத்து வைக்க போகிறேன் பொரிக்கிறதுக்காக. இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஓரமாக. இப்போது ரொம்ப கிளறி விடாமல் அந்த நெத்திலி அந்த தொக்கில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக கிளறி விடுங்க, குத்தாமல் நல்லா கிளறிட்டு அப்படியே அது உள்ளே அப்படியே மேலே குழம்புலாம் படுற அளவுக்கு முங்கி வைங்க. குழம்புல முங்குற மாதிரி இருக்கணும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இந்த நெத்திலியை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம். தட்டில் எடுத்து வச்சதை கொஞ்சம் ஒரு ½ லெமன் எடுத்து பிழிஞ்சு போட்டு விட்டுக்கிறேன். ஒரு சின்ன லெமன் தான், ½ லெமன் எடுத்து பிழிஞ்சிட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வெறும் மிளகா பொடி. இது வந்து கலருக்காக கொஞ்சம் போடுறேன், நிறைய போடல, கொஞ்சமாக போடுறேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி வச்சாச்சு. இது நல்லா ஊறணும், நல்லா ஊறட்டும். ஊறினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். அடுத்து தொக்கு ரெடி ஆகிடுச்சு, பார்ப்போம். நெத்திலி தொக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் சுண்டி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும், தண்ணியாக இருக்குது. தொக்குன்றதுனால கொஞ்சம் தொக்காட்டே இருக்கணும். தண்ணியாக வேணுன்னா இப்படியே இறக்கிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சுண்ட வைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நெத்திலி வெந்துருச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷான நெத்திலின்றான், சீக்கிரம் வெந்துருச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா கலராமல் பக்குவமாக தான் கலரணும், இல்லை உடஞ்சிரும். அப்படியே திருப்பி கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வைப்போம். திருப்பியும் நல்லா கொதிச்சிருக்கு, சுண்டி வந்திருக்கு. நெத்திலியை உடைக்காமல் லைட்டாக கலரி பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நெத்திலி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இறக்கும்போது கொத்தமல்லி தீவிட்டு இறக்கிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆஃப் பண்ணிவிடுவோம். பாய் பாய் கேஸ்.